அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாள் கேட்கப்பட்ட வினா விடைகள் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது பொது தமிழ், பொது அறிவு இரண்டுமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம எது சொல்லுவோம் அப்படின்னா நற்றிணை தான். ஸோ நற்றிணை என்பது சரியான பதில். அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பரிபாடல் தான். அகமும் புறமும் சேர்ந்தது பரிபாடல் 1 மட்டும்தான் 8 தொகையில். தவறான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி கபிலர், மருதம் ஓரம்புகியார், நெய்தல் அம்மூனார். சரி. தவறானது முல்லை ஓதாளந்தையார் என்பது தவறானது. பின்வருவற்றுள் தவறானதை தேர்வு செய். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர். சரியானது. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதக்காதி வள்ளல், சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். சரி. கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. சரி. இதில் தவறானது ஆப்ஷன் பி. செல்வ செவிலி இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இது உருவகம். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொன்றுன்றாக செய்வான் வினை. இவ்வடிகளில் பார்த்தீங்கன்னா கை தொன்று என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கைப்பொருள் என்பது சரியான பதில். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இதில் உள்ள எதுகை வகை என்ன எதுகை வகை பார்த்தீங்கன்னா இது கூளை எதுகை வகையை சார்ந்தது. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகை பார்த்தீங்கன்னா இது மேற்கதுவாய் எதுகை என்பது சரியான பதில். தன்வினை வாக்கியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் என்பது தன்வினை. ஸோ கற்கவில்லை எதிர்மறை, கற்றாரா கேள்வி வினா வாக்கியம். நான்மறை கற்பித்தார் அப்படிங்கிறதும் வராது. ஸோ தன்வினை வாக்கியம் அப்பூதியடிகள் நான்மறை கற்றார். இலக்கண குறிப்பு கங்கையும் சிந்துவும். அப்போ மறைந்து வருது. ஸோ எண்ணுமை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும் என்பது சரியான பதில். தாழ் பூந்துரை என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ் பூந்துரை அப்படிங்கிறது இது வினைத்தொகை. பின்வரும் தொடரிலுள்ள நிகழ்கால வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பழுத்த பழம், பழுக்கும் பழம், பழங்கள் பழுத்தனால பழுக்கின்றது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிகழ்கால வினைமுற்றில் வரும். படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து எது கேட்டிருக்காங்கன்னா வினை எச்சம். அப்போ படித்துதான் வரும். படித்த, படித்தல், பாடுதல்கள், தொழில் பெயர். படித்தா வராது. ஸோ படித்து என்பது தான் வினை எச்சம். படித்த பெயர் எச்சமாக வரும். கல் என்னும் வேறு சொல்லின் பதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பதம் பார்த்தீங்கன்னா கற்றல். இயல்பானது இதன் வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கிட்டத்தட்ட 2 கேள்விகளாக வந்துடும். ஸோ ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் பார்த்தீங்கன்னா அம்பு என்பது சரியான பதில். குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடர். குழலியும் பாடத் தெரியும் எழுதக்கூடாது. குழலிக்கு பாடத் தெரியும் என்பது சரியான தொடர். தமிழ் சொல் அனுமதி, குபேரன், ஈசன் இதெல்லாம் வடமொழி சொற்கள். மன்னிமுடி என்பது தான் தூய தமிழ் சொல். பொருந்தா இணை இப்போ குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா யாமம், முல்லை மாலை, நெய்தல் ஏற்பாடு. மருதம் நண்பகல் என்பது பொருந்தாதது. ஸோ மருத நிலத்திற்குரிய பொழுது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிசை அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குள் சரியான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்ச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதினால் அப்படிங்கிறத எழுதிலல் அப்படின்னு மாற்றினீங்கன்னா போதும். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது சரியான எதிர்ச்சொல். ஸோ வேற்றுமை உறுப்புகளோடு பிரித்துடும். அதாவது ஐ, ஆள், கூ, இன்னது, கண் அப்படின்னு ஞாபகம் இல்லையா. இப்போது 4ஆம் வேற்றுமை அப்போ எதுலேருந்து வரும்? ஐ, ஆள், கூலேருந்து வரும். கூ. 5 இன், 6 அது, 7 கண். அப்போ 4 1 2 3.
கீழ்கண்ட கூற்றுகள் சரியானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாய்மானவர் பிறந்த ஊர் பழவேற்காடு, இது தவறு. இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டுங்கிறது சரி. இவர் தாய்மானவர் திருப்பாடல் திரட்டுங்கிறது இவர் எழுதிய நூலுங்கிறது சரி. திருச்சியை ஆண்ட விஜயநகராசிரியர்களும் கருவூல அணிபவராக கிடையாது, அரசு கணக்கராக தான் இவர் என்ன பண்ணியிருப்பார், பணியாற்றியிருப்பார். அப்போ இது தவறு. இப்போ 2 மற்றும் 3 மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி அதே தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். தாய்மானவர் ஆற்றிய பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா அதற்கு சரியான பதில் தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலீலியோ. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்கள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி அவரை பற்றினது தான். துரைமாணிக்கம் என்ற இவரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்பது தான் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர். திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறது சரியான பதில். பருதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மூசி பூர்ணலிங்கம் என்பது சரியான பதில். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கான ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமைப்பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுருதாவின் நூல் தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதா. இது அடிக்கடி கேட்கிற கொஸ்டினும் கூட. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல், அவருடைய நாடக நூல் பெயர் பார்த்தீங்கன்னா பிசிராந்தையர், ரொம்ப பிரசித்தி பெற்றது கூட. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் மனோன்மணியம். அடுத்த கேள்வி அதை பற்றினது தான். மனோன்மணியத்தை இயற்றியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளைத்தமிழில் எந்த பருவமாக விளங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகம், ஒரு யூனிவர்சிட்டி அவர் பேரில் இருக்கு. அடுத்து பொருளறிந்து பொறுத்துக. தடக்கர் என்பது பெரிய யானை, என்கு என்பது கூர்மையான நகம், வல்லுகீர் என்பது என்கு என்பது கூர்மையான நகம் வராது. என்குங்கிறது கரடி, வல்லுகீர்ங்கிறது தான் கூர்மையான நகம், தெரிசனம்ங்கிறது காட்சி. ஸோ ஆப்ஷன் ஏ. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா பத்தரை என்பது சரியான பதில்.
கவுந்தியடிகள் எந்த சமயத்தை சார்ந்த துறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா மணிமேகலை, அதான் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இது கூட அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து, அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். இவ்வடியில் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா இது மணிமேகலை தான். ஸோ குறுந்தொகை நூலினோட பாவகை என்னன்னு கேட்டிருக்காங்க, அகவற்பு. அதே மாதிரி குறுந்தொகை நூலின் அடியல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி குறுந்தொகை பற்றிய செய்தி கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் கேட்டே தான் இருக்காங்க. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்தன்ன நிறந்தினான். இது யாருடைய கூற்று அப்படின்னு, கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னா குகன். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாதி தான் வரும். நற்றிணை, பரிபாடல், குறிஞ்சிப்பாட்டு இதெல்லாம் 11 கீழ்கணக்கில் வராது. பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் பார்த்தீங்கன்னா 4 அடியாரில் தான் பெருமுத்திரைகள் பற்றிய குறிப்பு இருக்கு. கல்விக்கு விளக்காக விளங்குவது எது என்றால் அது அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். திருக்குறளில் இருக்கிற பொருட்பாலின் இயல்கள் கேட்டிருக்காங்க. சரியான பதில் அரசியல், அங்கவியல், ஒளிபியல். வேய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேய்ப்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல் என்பது பொருள். இல்லை பிறவனை சொற்றொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் என்பது பிறவனை தொடர். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது என்ன வாக்கியம்னு பார்த்தீங்கன்னா அயர்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் என்பது பிறவினை வாக்கியம். அவன் சித்திரை வந்துருச்சு, அப்பவே இது காலப்பெயர் தான். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். வேற்றுமை உருவை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் வட்டமாக உட்கார செய்க. இப்போ இங்கே 2ஆம் வேற்றுமை உருவை ஐ சேர்த்தணும். மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. இப்போ மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க என்பது சரியான தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கு. அதை எப்படி சொல்லணும்னா நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. க, கா, கி, கே, கோ சரியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி. சொல்லுக்கேற்ற சரியான பொருள். இதில் வலிமை அப்படிங்கிறது திண்மை சரி, மீது இனத்தின் தவறு. இதில் ராரா வேறுபாடு கொடுத்துருக்காங்க, அதாவது ரகர வேறுபாடு. மறை என்பது மானையும் மறை என்பது வேதத்தையும் குறிப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஜெராக்ஸ் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிநகல். இது 2வது கேள்வி. இதே கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் பார்த்தீங்கன்னா இது 2வது கேள்வி. போன டைம் ஏ கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது முன்னாடி பார்த்தது ஏ கேட்டிருந்தாங்க. அம்பு மா அப்படின்னு ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர், பொருள் பெரிய. பாகற்காய் எப்படி பிரித்தெழுதலாம்? சரியான பிரித்தல் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பைங்கினம் அப்படிங்கிறது எப்படி பிரித்தெழுதலாம்னா பசுமை கூட்டல் இனம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். சேக்கிலார் தன் நூலுக்கு இட்ட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துக்கு இட்ட பெயர் போடுவ திருத்தொண்டர் புராணம் தான் அப்படின்னு கொஷின் வருது. இது இந்த கொஷின் அதே மாதிரி தான் ரிப்பீட் ஆகும்போது எப்படின்னா 500 அடியல்லை கேட்பாங்க, இல்லைன்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டு அகவற்பாலான நூல் அப்படின்னு கேட்கலாம். ஸோ சரியான பதில் 500. இல்லை தவறான இணை என்ன? மணத்தக்காளி வாய்ப்புண்ணுக்கு, முசுமுசுக்கி வேர் இருமல், வேப்பங்குழுது மார்பு செளியை குணப்படுத்தும். அகத்திக்கீரை கண் நோய்க்கு கிடையாது. ஸோ இதுக்கு சரியான பதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ ஆப்ஷன் சி இது தவறு. பொருந்தாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க.
மேற்கு மலையிலிருந்து வந்தவை பார்த்திங்கன்னா சந்தனம், ஆரம். சரி. கீழ்கடலில் விழுந்தவை பவளம். தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்து. வடமலையிலிருந்து வந்தவை பார்த்திங்கன்னா கரிமிளகு கிடையாது. ஸோ இது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆப்ஷன் சி சரியான பதில். அகர வரிசைப்படுத்து. மி மு மு மீ மம்மா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஸோ சி கரெக்டாக இருக்குது. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்ற புகழை பெற்றவர் பார்த்திங்கன்னா ராணி மங்கம்மாள் என்பது சரியான பதில். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர் தான். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகராதியை முதலில் வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராட்டிய மாநிலம். சரியான பதில். பரிதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார் என்பது சரியான பதில். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள். ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையும் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் என்பது சரியான பதில். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதே வீடியோலேயே நம்ம ஃபுல்லாக ஜிகேவும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால லென்த்தாவது வீடியோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு கொஷினையும் டீட்டெயிலாக பேசும்போது. அதனால் கொஷின் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாலின் ஆசிரியர் மருகதாசி. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஸோ இது இடையில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கொஷின்ஸில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன், கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் பார்த்தீங்கன்னா 599. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வினாவினால் நக்கிவிக்குமே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. அடுத்து கடைசி கேள்வி பொதுத்தமிழில் அதியமானின் தூதராக அவ்வை சென்றதாக கூறும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புறநானூறு. அடுத்தது நம்ம ஜிகே பார்க்கலாம், அதாவது பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள். ஸோ பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. அதாவது கிரகங்கள் அதனுடைய இயற்கை துணைக்கோள் என்னென்ன அப்படின்னா, இப்போது செவ்வாய் கிரகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 துணைக்கோள் இருக்குது. அதே மாதிரி வியாழனுக்கு தான் இருக்கிறதுலே துணைக்கோள்கள் அதிகமாக இருக்கிறது, அதாவது 63 துணைக்கோள்கள். சனிக்கு பார்த்திங்கன்னா 60, யுரேனஸ்க்கு மொத்தம் 27 துணைக்கோள் தான். ஸோ ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்து, மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தும் சேர்வம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது K2CR2O7 தான்.
ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை ஊத சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அந்த சுவாச பகுப்பாய்வின் போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இது K2Cr2O7. அடுத்து 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து டெல்லி மெட்ரோ தான். டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5% என்பது சரியான பதில். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து 1951 பார்த்தீங்கன்னா சிறுபுலம் ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹாரா பாலைவனம் சரியான பதில். அடுத்து பின்வரும் கூற்றுகளில் எது சவையானதுன்னு கேட்டிருக்காங்க. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது மிகச்சரி. அப்போ அதனுடைய மையக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு அப்படிங்கிறது தான் அதனுடைய மையக்கருத்தாக இருந்தது. அப்போ 2வதும் சரிதான். இப்போ முதல் 2 கூற்றுகளுமே சரியானது தான். அடுத்து ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பது சரியான பதில். அதே மாதிரி அடுத்த கேள்வி, பிரான்சில் உள்ள கட்சி முறை என்ன கட்சி ஆட்சி முறைன்னா, இப்போது பல கட்சி ஆட்சி முறை. இந்தியாவும் பல கட்சி ஆட்சி முறைக்கு எக்ஸாம்பிளில் தான் வரும். அதாவது சில நாடுகளில் ஒரு கட்சி ஆட்சி முறை இருக்குது, சில நாடுகளில் இரு கட்சி ஆட்சி முறை, அதுவும் சில நாடுகளில் பல கட்சி ஆட்சி முறை. இப்போ ஃப்ரான்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற என்ன கட்சி ஆட்சி முறைன்னு பார்த்தீங்கன்னா பல கட்சி ஆட்சி முறை. மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல் சக்தி. ஜல்னா வாட்டர். ஸோ ஜல் சக்தி அபியான். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேற்கு கடற்கரைன்னு பார்த்தீங்கன்னாவே அது கண்ட்லா தான். அடுத்து கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்சல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளை இனச்சல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயலுக்கு என்ன பேர் அப்படின்னா முழு சேர்க்கை. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதாவது இடமும் கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்களோட பெயர்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி லட்சுமி பாய் அவர்கள். இப்போ லக்னோ அங்கே பார்த்தீங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மெஹல். கான்பூர்னா தாந்தியா தோப்பே. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிட்டூர் சீனிவாச ராவ் என்பவர் சரியான பதில். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோரின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மறைமுக தேர்தல் முறை, இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படிம்பாங்க. அடுத்து இதில் கூற்றுகள் கொடுத்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சரியானது. 2வது கூற்று ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்வார் அப்படிங்கிறதும் சரிதான். அப்போ 2க்குமே சரியானது தான். காரங்கள் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரின்னு கேட்டிருக்காங்க. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. கரெக்டு தான். அடுத்து செகண்ட் ஒன், இவை நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுகிறது. தவறு. துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் இணைந்திருந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்சேட் தருகிறது. சரி. இவை ஃபினாத்திலுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகிறது. தவறு. ஸோ அப்போ எது மட்டும்தான் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஒன்றும் தப்பு, 2nd தப்பு, 1st 3rd. அடுத்தது அதே மாதிரி தான் மேட்ச் த ஃபாலோயிங்.
விதிகள், அதாவது சமத்துவ உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து 18 வரைக்கும். சுதந்திர உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது 19லேருந்து 22. அதுக்கப்புறம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விதி வந்து 32. சமய சுதந்திர உரிமை அப்படின்னா 25லேருந்து 28 வரைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்து, பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 என்பது சரியான பதில். பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1924. இப்போ நூல்களும் நூலாசிரியரும் நம்ம பொருத்தணும். அதாவது சமய சார்ந்த நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த எந்த சமயத்தை சார்ந்ததுன்னு பொருத்தணும். இப்போ தேம்பாவணி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து கிறிஸ்துவ சமய காப்பியம். சீரா புராணம் அப்படிங்கிறது இஸ்லாம் சமயத்தை சார்ந்தது. பகவத்கீதை இந்து சமயத்தை சார்ந்தது. திரிபீடகம் புத்த சமயத்தை சார்ந்தது. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்து, ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் மொஹஞ்சதாரோ. முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா. அடுத்த கேள்வி, 2017-18 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2200 ரூபா. உத்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஒடிசா என்பது சரியான பதில். 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அச்சரேகையும் காணப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா என்பது சரியான பதில். ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது H1N1 வைரஸ். ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செர்டோலி செல்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று முதல் என்ன அப்படின்னா இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. கரெக்டு தான். தமனிகள் விட இரத்த மாதிரிகள் எடுக்க எந்த இது சிறந்ததுங்கிறாங்க, சிரைகள் தான் சிறந்தது. என்ன ரீசன்னா, காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிரைகளில் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் என்னவாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஸோ அதனால் ரத்த மாதிரிகள் எடுக்க நம்ம இதை வந்து தமனிகளை விட சிரைகளை வந்து சூஸ் பண்ணுறக்கு ரீசன் அதுதான். இப்போ கூற்று காரணம் இரண்டுமே இங்கே சரிதான். அதே மாதிரி காரணம் என்பது கூற்றுக்குரிய சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி. மேலும் ஆர் வந்து ஏவுக்கு சரியான விளக்கம். பின்வரும் ஒரு வித்திலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது அப்படின்னு பார்க்கும்போது விதை வந்து ஒரு வித்திலை கொண்டது சரி, இலைகளில் இனப்போக்கு நரம்பமைப்பு காணப்படுகிறது சரி, சல்லிவேர் தொகுப்பு இருக்குது சரி, ஐந்தங்க மலர் காணப்படுகிறது தவறு. மைட்டாசிஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மைட்டாசிஸ் வந்து இரு பகுப்புகளை கொண்டதுங்கிறது தான் தவறானது, மற்ற அனைத்துமே சரிதான். கீழ்கண்டவற்றில் தவறானது. அப்போ இரண்டாவதும் நான்காவதும் தான் தவறானது, மற்றது ஃபஸ்ட்டும் தேர்டும் கரெக்டு தான். ஏன்னா Na2CO3ங்கிறது தான் கடின நீரை மென்னீராக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி CaSO4H2Oங்கிறது வந்து எலும்புகளை, அதாவது முறிந்த எலும்புகளை ஒட்ட பயன்படுத்தப்படுகிறது. ஸோ 2, 4ம் தவறானது. இது பார்த்திங்கன்னா 40 சென்டிமீட்டர் வளைவாரமுடைய குவியாடி ஒன்றினோட குவிய தொலைவு வந்து இதில் பாதி. அப்போது 40ல் பாதி 20. இது அதே மாதிரி தான். இப்போ ஒரு டோர் இருக்குது, ஒரு கதவு இருக்குது. இந்த கதவுடைய கைப்பிடியில் ஒரு நபர் அந்த ஒரு கதவை அதன் முனையில் கைப்பிடியில் 10 நியூட்டன் அளவு விசையை செலுத்தி திறப்பார் எனில் அதே கதவை மையப்பகுதியில், அதாவது சென்ட்ரலில் இந்த பிளேஸ்லேருந்து இது பண்ணோம்னா
இது போல் 2 மடங்கு நீங்கள் வந்து விசை கொடுக்கணும். இருந்து திறக்க தேவைப்படும் விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே 10 கைப்பிடிக்கு 10 நியூட்டன்னா மையப்பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அது 2ஆல் பெருக்குனீங்கன்னா 20 நியூட்டன் விசை. அப்போ அதுதான் சரியான பதில், ஆப்ஷன் டி. முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அடுத்து, ஒரு வகுப்பில் 12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது சராசரி அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளவு நம்பர்ஸோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. சராசரி உயரம் பார்த்திங்கன்னா 152. இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன, 172ங்கிறது 148ன்னு போட்டாங்க. அப்போ 172லேருந்து 148 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரட்டும். அதை எதாவது டிவைட் பண்ணிடணும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 12. இப்போ 152 கூட்டல் 48, 58, 62, 24 வரும். பை 12 2 தடவை. அப்போது 154 சென்டிமீட்டர் வரும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து, 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45. இப்போ 2 மிகை எண் பார்த்திங்கன்னா XYன்னு எடுத்துக்கோங்க. அதனுடைய வர்க்கங்களின் வித்தியாசம், அதாவது x² - y² வர்க்கங்கள். அதனுடைய வித்தியாசம் -2 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, கழிச்சிங்கன்னா 45. அடுத்தது, சிறிய எண்ணின் வர்க்கம். இப்போ நாம் சிறிய எண்ணை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதனுடைய வர்க்கம் என்ன ஆகுது, பெரிய எண்ணின் 4 மடங்குக்கு சமம். அது வந்து எதுக்கு சமம், பெரிய எண்ணினோட 4 மடங்குக்கு சமம். அப்போ y² என்ன, 4x. அப்போ அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இப்போ x² - y² பதில் என்ன போட்டுக்கலாம், 4x = 45. இப்போ 45 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா x² - 4x - 45 = 0. இப்போது 45 பிரிக்கணும். 9×5 45. மைனஸ் எப்படி வரணும்னா கூட்டினீங்கன்னா -4 வரணும். அப்போ இங்கே மைனஸ் போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்போது x² - 9x + 5x - 45. அப்போது x²ல் எக்ஸை வெளியே எடுத்திங்கன்னா x - 9, 5 வெளியே எடுத்தால் x - 9 = 0. இப்போது x - 9 வெளியே எடுத்துட்டிங்கன்னா x + 5 = 0. இப்போ ஃபஸ்ட் ஒன் = 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு வந்து 9, செகண்ட் ஒன் = 0னா எக்ஸ் வந்து -5. நம்ம எப்பவுமே நெகட்டிவ் எடுத்துக்க மாட்டோம், பாசிட்டிவ் தான். x = 9. இப்போ எக்ஸ் வந்து 9ங்கிறத எங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம், இங்கே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y² வந்து 4x. அப்போது y² = 4 × எக்ஸோட வேல்யூ 9, 9 36. இப்போ y² 36னா y எவ்வளோ கிடைக்கும், 6. அப்போ y 6, x 9. அப்போது x 9, y 6, 9 6, ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். இப்போ ஒரு சக்கரம்னா ரவுண்டாக இருக்கும், அதனுடைய ஆரம்னா சென்டர்லேருந்து மெஷர் பண்ணணும். எவ்வளவு, 35 சென்டிமீட்டர். அது 154 மீட்டர். இங்கேயே கவனிங்க, இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஏதோ ஒன்று கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்று மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கோங்க, இல்லைன்னா சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழுச்சுற்றுகள் சுற்றி இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இது வட்டம். இந்த வட்டத்துக்கு சுற்றளவுக்கு ஃபார்முலா தெரியுமா, வட்டத்தின் சுற்றளவு என்ன, 2πr. இப்போ கண்டுபிடிக்கலாமா, 2π பதிலாக 22/7, 6 வந்து அளவு 35, 7 35. அப்போ 44 × 5, 44 5 பெருக்குனா 220 வருமா, 4 5 20, 4 5 20. இது எவ்வளோ வரும், சென்டிமீட்ரு தான். நான் இதை மீட்டருக்கு மாற்றணும். இப்போ மீட்டருக்கு மாற்றணுன்னா
சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றணுன்னா 100ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க, மீட்டர் வந்துடும். இதே மீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு மாற்றணுன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா சென்டிமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறேன். இப்போ இதை நான் 100ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ 2.2 மீட்டர். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சுற்றுக்கு ஒரு ரவுண்டு வரக்க எத்தனை மீட்ரு போயிடுது? 2.2 மீட்ரு போயிடுது. ஓகே, கீழே எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு சுற்றுக்கு 2.2 மீட்டர் தூரம் போகுது. இப்போ கொஷின் என்னென்னா 154 மீட்டருக்கு எத்தனை டிஸ்டன்ஸ், எவ்வளோ சுற்றுங்கிறது. அப்போ 154 மீட்டர் டிவைட் பை 2.2 மீட்டர் ஈக்குவல் டு, இப்போ கீழே பாயிண்ட் இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. மேலே கீழே 10ஆல் பெருக்குனீங்கன்னு வைங்க, 22ன்னு வந்துடும். 11 2 22, 7 2 14, 7 2 14 0, 7 11 77 70. அப்போ 70 சுற்றுகள் வரும். ஆப்ஷன் ஏ. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரன் வயதை போல் 6 மடங்கு. இப்போ அப்பாவோட வயது ஃபாதர், மகனின் வயது சன்னோட வயதை விட 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல் 4 மடங்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு. அப்போ f+4 ஈக்குவல் டு மகன் வயதை போல் 4 மடங்கு. 4 மடங்கு எது போல்? மகன் வயதை போல். அப்போ மகனோட வயசுலேயே 4 ஆட் பண்ணிக்கணும். இது உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? f+4 இஸ் ஈக்குவல் டு 4s + 16 வரும். இப்போ எஃப்க்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? 6xன்னு. ஏன்னா ஒன்று எஃப்பில் இருக்குது, ஒன்று எஸ்ஸில் இருக்குது. நான் ரெண்டையும் எஸ்ஸில் மாற்றினாத்தே ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த எஃப்க்கு பதிலாக 6x கொடுக்கலாமா? 6s + 4 ஈக்குவல் டு 4s + 16. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 6 4 2s தான் இருக்குது. 6 16, மீதி -12 இருக்குது. அவ்வளோதான், 0. அப்போது 2s = 12, s = 12னா 6 2 12. அப்போ s வந்து 6. s 6னா கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபாதரோட வயசு கிடைச்சிடும். f = 6 ப்ராடக்ட் 6 36. ஸோ ஃபாதருடைய வயது 36, மகனுடைய வயது 6. இப்போ 36 6. அடுத்த கேள்வி, அதாவது 0.35 பார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா இது ஒரு முடிவுறா தசம எண். இப்போ 0.35 பார் அப்படின்னா இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிறது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 0.35 பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0.353535 போயிட்டே இருக்கும். இது ஒரு முடிவுறா தசம எண். இப்போ இதை நான் 100ஆல் பெருக்கிறேன். பெருக்கும்போது என்ன ஆகும்னா இது 2 புள்ளி தள்ளி வரும், 35 புள்ளின்னு வந்துடும். கரெக்டாக? இதை நான் 100ஆல் பெருக்கும்போது இதில் 2 பாயிண்ட் தள்ளி 35 புள்ளி, மீதி அப்படியே தான் 35 35 35. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 100x இந்த டேர்மை 35 புள்ளி -x இதால் சப்ராக்ட் பண்ணுறேன். இது என்ன? 0.353535. சப்ராக்ட் பண்ணும்போது 100ல் 1 போனால் 99x ஈக்குவல் டு இங்கே 35 மைனஸ் போடும்போது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது போயிடும். இப்போ வெறும் 35 - 0 35. அப்போ x ஈக்குவல் டு 35/99. அடுத்து 200க்கும் 300க்கும் இடையே 6 8 9 ஆகிய எண்களால் வகுக்கக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனை? இப்போ தனித்தனியாக 6 8 9 அப்படின்னா ஒவ்வொரு எண்ணுக்கு தனித்தனியாக எடுத்து நான் மொத்தமாக கண்டுபிடிக்க வேண்டாம். அதுக்கு என்ன முறையை யூஸ் பண்ணிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இந்த தனித்தனி எண்களால் வகுக்கக்கூடியதும் இதனுடைய எல்சிஎம்மால் வகுக்கக்கூடிய எண்ணும் சரியாக தான் இருக்கும், ஒன்று தான். அப்போது இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இப்போ 2 ஆலைன்னு பார்த்தா 3 2 6 4 2 8 9. இப்போ 3 நாள் போட்டால் 1 3 9 4 அப்படியே இருக்கும். பெருக்குனிங்கன்னா 2 3 6 நம்ம 12 12 6 72. அப்போ இதுதான் இதுக்கு எல்சிஎம், அதாவது மீச்சிமா. இப்போ 72ஆல் 6 8 9 ஆகிய எண்களால் வகுக்கக்கூடிய எண் கண்டுபிடிக்கிறதும்
72ஆல் வகுக்கக்கூடிய எண் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 72இன் பெருக்கல்லாம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 72ஓட பெருக்கல் என்ன? முதல்ல 72, இதோட இன்னொரு 72 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இங்கே எழுதிக்கலாம். 72ஓட இன்னொரு 72 கூட்டினீங்கன்னா 144. ஓகே, அடுத்தது அதுக்கடுத்து என்ன? இதோட ஒரு 72 கூட்டினா 4 2 6 7 4 216. அடுத்தது 216ஓட ஒரு 72 கூட்டினா 288. 288ஓட ஒரு 72 கூட்டினா 360. இதுக்கு மேலே வேண்டியதில்லை. ஏன்னா எனக்கு என்ன தான் வேணும்? 200க்கும் 300க்கும் இன்பிட்வீன் தான். அப்போ இந்த 2 நம்பர் தான். 216 18 மொத்தம் 2 எண்கள் தான் சரியான பதில். 2 நம்பர். அந்த 2 நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்கனாலும் நீங்கள் எழுதிடலாம். 216 1 288. இந்த 2 எண்கள் தான் 6 8 9 ஆகிய எண்களால் என்னப்படும்? மீதியின்றி வகுப்படும்.